வெல்கம் டு ஆல். இன்னைக்கு டபுள் க்ரோஷி போட போகிறோம். ஃபஸ்ட்டு செயின் போட்டுக்கிறணும். இந்த மாதிரி ஒரு லூப் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு செயின் போட ஆரம்பிக்கணும். செயின் முன்னாடியே போட்டிருக்கேன், ஆனால் புரியாதவங்களுக்கு எப்படி செயினில் திரும்பி போடணும்னு திரும்பி ஒரு தடவை போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு செயின் ஃபார்ம் பண்ணிக்கிறணும். இந்த செயின் எப்படி இருக்கும்னா, நம்ம ஜடை பின்னுற பின்னல் மாதிரி இருக்கும். ஆனால் பேக் செயின் எப்படி இருக்கும்னா, நடுவே ஒரு சின்ன லூப் மாதிரி எல்லாத்துலேயுமே கனெக்ட் ஆகிட்டு வரும். இப்போ ஃபஸ்ட்டு 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு yarn over, தேர்ட் செயினில் விட்டு நம்ம வெளியே எடுக்கணும். யானை புல் பண்ணிட்டு எடுத்துட்டு ரெண்டு லூப்பாக வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட் 2 லூப், செகண்ட் 2 லூப். இதே மாதிரி 2 yarn over, தேர்ட் செயின் வெளியே எடுத்துட்டு ஃபஸ்ட் 2 லூப், செகண்ட் 2 லூப், 2 3 ஃபஸ்ட்டு 3 செயினை ஸ்கிப் பண்ணுறத ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷியாக நம்ம எடுத்துக்குவோம். எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே அது மாதிரி தான் எடுத்துக்கிறோம். இது அப்போ ஃபோர்த்து செயின், ஃபோர்த் yarn over, ஃபிஃப்த்து செயின் டபுளாக வெளியே எடுத்துக்கிறோம். சிக்ஸ்த்து செயின் yarn over பண்ணி 2 செயின் yarn over, நெக்ஸ்ட் செயின் 2 லூப்பாக வெளியே எடுத்துக்கிறோம். எந்த செயினையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணால் ப்ராஜெக்ட் நல்லா வராது. அது மாதிரி பேஸாக போட்டுக்க செயினை திருவக்கூடாது. திருவினாலும் பார்க்க ப்ராஜெக்ட் நீட்டாக வராது. இந்த மாதிரி எந்த செயினையும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வர நம்ம போட்டு டபுள் க்ரோஷி போட்டு எடுத்துக்கிறணும். லாஸ்ட் செயின் yarn over பண்ணி 2 செயின் முடிச்சாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு க்ரோஷியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.